நீங்கள் ஒரு ஹாஸ்டலோ இல்லை ஒரு ரூம்லேயோ தங்கி இருந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயப்படுங்க. என்னென்னா ரேணுன்னு ஒரு பொண்ணு கோயம்புத்தூரில் ஹாஸ்டலில் காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. காலேஜ் படிக்க முடியும்னா மாடியில் போய்ட்டு எல்லாருமே நார்மலாக நைட்டு துணி துவைச்சிட்டு காய போடுறதுக்கு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ துணி காய போட்டுட்டு எல்லாருமே சில பசங்களை கொஞ்சம் மாடியில் நிற்பாங்க, சில பசங்க கீழே இறங்கி போயிடுவாங்க. அப்போ கடைசி வரைக்கும் அந்த ரேணுன்ற பொண்ணு மட்டும் அங்கே இருந்திருக்காங்க. எதுக்கு இருந்தாங்கன்னா கொஞ்சம் காற்று இருக்கும் அப்படின்னு சொல்கிறனால இருந்திருக்காங்க. அப்போ என்ன ஆயிருக்குன்னா அப்போ ரொம்ப ஒரு மாதிரி காற்று அடிச்சிருக்கு. அப்போ அந்த துணி கூட ரொம்ப வேகமாக ஆடி இருக்கு. இந்த பொண்ணு அப்பயுமே எல்லா ட்ரெஸ்லையுமே 2 கிளிப்பு போட்டுட்டு அந்த இடத்துல இருந்திருக்காங்க. இருந்து என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு ஒரு மாதிரி கூட யாரோ ஒருத்தர் இருக்கிற மாதிரி இந்த பொண்ணுக்கு ஃபீல் ஆகி திருப்பி இந்த பொண்ணு பார்த்துருக்காங்க. ஆனால் யாரும் இல்லை அந்த இடத்துல. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா அவங்களுக்கு பக்கத்துலேயே சுடுகாடு ஒன்று இருந்திருக்கு. அந்த சுடுகாடை பார்க்கும்போது அன்னைக்குன்னு பார்க்கும்போது நைட் வந்து பாடி வந்து எரிஞ்சிட்டு இருந்திருக்கு. இவங்க அந்த பொண்ணு வந்து அவங்க அறியாமே அதை ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. டக்குன்னு பார்த்தா அந்த டெட் பாடி வந்து ஏஞ்சிருக்கு. சரி, நமக்கே தெரியும் நார்மலாக டெட் பாடி இருக்கும்போது நார்மலாக இவங்க வந்து ஏந்திரிப்பாங்க. அது நார்மலாக எல்லாருக்குமே தெரியும் அது ஏன் எந்திரிக்கிறாங்க. அப்போ இந்த பொண்ணு பயந்தாலும் சரி இது நார்மல் தான் சொல்லிட்டு இந்த பொண்ணு அதை தானே அதை சமாதானப்படுத்திட்டு இவங்க கீழே இறங்குறாங்க. கீழே இறங்கும்போது நார்மலாகவே எப்பவுமே ஹாஸ்டலில் சில பொண்ணுங்களாம் உட்காந்துருக்கும் ஸ்டெப்பில். இறங்கும்போது ஒரு பொண்ணு ஸ்டெப்பில் உட்காந்துருக்கு. இந்த பொண்ணு யாரோ ஒரு பொண்ணு தான் உட்காந்துருக்கு சொல்லி பாடி கிராஸ் ஆகி ரூம்குள்ளே போயிட்டேன். ரூம்குள்ளே போகும்போது திரும்பி கதவை சாப்பிடும்போது அந்த ஸ்டெப்பில் அந்த பொண்ணு இல்லை. அப்பயுமே இந்த பொண்ணு புரியல, இன்னும் இப்போ தானே இருந்தாங்க, அதுக்குள்ளே எங்கே போன போன சவுண்டும் ஒன்றுமே கேட்குன்னு சொல்லிட்டு திருப்பி அந்த பொண்ணு போயிடுச்சான்னு சொல்லிட்டு அந்த கதவை எடுத்து இப்படி வெளில போகிறாங்க. யாருமே இல்லையா, டோட்டல் எதுவுமே எல்லா அந்த ஹாஸ்டலில் அமைதியாக இருக்குது, எல்லாம் தூங்குறாங்கன்ற மணி வந்து ஒரு 12:30க்கு மேலே போல அப்படி இருந்திருக்கு. அப்போ இந்த பொண்ணு போயிட்டு திருப்பி கதை சந்திரி படுத்துருக்காங்க. படுக்கும் போது என்ன ஆயிருக்குன்னா ஒரு மாதிரி அந்த நம்ம கிட்ட ஏதோ ஒன்று அந்த ரூம்குள்ளேயுமே உங்களுக்கு நிறைய ஒரு பயம், ஏதோ ஒன்று உங்களை பார்க்குற மாதிரிலாம் இந்த பொண்ணுக்கு ரொம்ப ஃபீல் ஆயிருக்கு. ஃபீல் ஆகிட்டு இதை பார்த்துருக்கு. ஆனால் ஒரு மாதிரி ஆனோடனே கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க டோர் வந்து ரொம்ப விடாமல் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த பொண்ணுக்கு திறக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் இருந்திருக்கா. ஆனாலுமே இந்த பொண்ணு திறக்கல. ஏன்னா ஒரு மாதிரி தட்டுறதுக்கும் அந்த கதவை உடைக்கிறதுக்கும் சவுண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த மாதிரி அந்த கதை வந்து உடைக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் கிடையாது. இந்த பொண்ணு இறுக்கி மூடி நைட்டு ஃபுல்லாக தூங்காமே அதுக்கப்புறம் அந்த சவுண்ட் ஆஃப் ஆயிருக்கு. அப்படியே இருந்திருக்காங்க. காலைல விடிஞ்சிருக்கு. காலைல விடியும் போது என்ன ஆயிருக்குன்னா இந்த பொண்ணு போய் இதை போய் சொல்லியிருக்காங்க அவங்க வார்டன்கிட்டலாம். இந்தமாரி நடந்துச்சு, நான் அவங்க பார்த்தேன், அது வந்துட்டு எனக்கு ஏதோ ஒன்று என் ரூமில் ஏதோ ஒன்று இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு பொண்ணு அதான் இந்த பொண்ணை பார்த்தேன், ஏன்னா யாருமே டக்குன்னு மறைஞ்சிட்டாங்க, எனக்கு விடாமல் கதவை தட்டிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் யாராவது பண்ணீங்களான்னு கூட இந்த பொண்ணு கேட்டிருக்கு. அப்போ எல்லாமே சிரிச்சிருக்காங்க, நீ சும்மா பிரம்மன் நினச்சிருக்கேன்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்க. சரி, இந்த பொண்ணு சொல்லிட்டு அந்த டைம் காலேஜும் போயிருக்காங்க. காலேஜ் போனால் ஏதோ ஒரு மாதிரி இருக்கணும், யாராக இருந்தாலும் அந்த ஒரு பதட்டம் இருக்குல்ல, அப்படியே இருந்திருக்காங்க. பதட்டத்தோட அந்த நாள் முடியுது. நைட்டு வருது மறுபடியும். அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சு?